ஹாய் கைஸ், நான் உங்கள் வரலாறு வாத்தி. இன்றைக்கி பார்ட் 2 வீடியோ பார்க்கலாமா? எந்த ஒரு வரலாற்று நிகழ்வோ எழுதவோ படிக்கவோ முக்கிய ஆதாரமாக விளங்குவது ஆதாரங்கள். சற்று நம் வரலாற்று ஆதாரங்களை நோக்கி போவோம். ஆதாரங்கள் என்பது இலக்கியங்கள், பயண குறிப்புகள், நாட்குறிப்புகள், சுயசரிதை, துண்டு பிரசுரங்கள் போன்ற அனைத்து ஆதாரங்களும் உள்ளன. தமிழக வரலாற்று குறிப்பு ஆவணங்களில் முக்கியமாக இருக்க வேண்டிய ஒரு பெயர் ஆனந்தரங்கம் ஆகும். ஆனந்தரங்கம் என்பவர் பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி வர்த்தகத்தில் மொழிபெயர்ப்பாளராக 1736 1760 வரை அவர் எழுத்தர் பணியில் பணியாற்றினார். இந்தியாவிற்கும் பிரெஞ்சுக்காரர்களுக்கும் அன்றாட நிகழ்வுகளை இவர் அக்காலத்தில் எந்தவித மத பாகுபாடுமின்றி வரலாற்றை எழுதினார். வரலாற்று ஆவணங்கள் பாதுகாக்கப்படும் இடம் ஆவண காப்பகம் என்று அழைக்கப்படுகின்றன. இந்திய தேசிய ஆவண காப்பகம் தற்பொழுது புதுடெல்லியில் அமைந்துள்ளது. இது ஆசியாவில் உள்ள ஆவண காப்பகங்களிலேயே மிகவும் பெரியதாகும். மற்றும் ஒரு கூடுதல் தகவல், இந்திய தேசிய ஆவண காப்பகத்தின் தந்தை என்று ஜார்ஜ் வில்லியம் ஃபாரஸ்ட் என்பவர் அழைக்கப்படுகிறார். இந்திய தேசிய ஆவண காப்பகம் போலவே தமிழ்நாடு ஆவண காப்பகம் சென்னையில் உள்ளது. அதன் பெயர் சென்னை பதிப்பாசனம் என்றும் அழைக்கப்படுகிறது. அங்குள்ள ஆவணங்கள் பெரும்பாலும் ஆங்கில மொழியிலேயே உள்ளன. தற்பொழுது நாம் புகைப்படத்தில் பார்த்து கொண்டிருக்கும் இந்த கோட்டை கடலூரில் உள்ளது. புனித டேவிட் கோட்டை ஆங்கிலேயர்களால் இந்தியாவில் கட்டப்பட்ட மற்றொரு கோட்டை. ஆங்கிலேயர்கள் பிரெஞ்சுக்காரர்களால் கர்நாடக போரில் தோற்கடிக்கப்பட்ட பிறகு ஆங்கிலேயர்கள் தங்களது தலைமையிடமாக கடலூரை தான் தேர்வு செய்தனர். அவ்வாறு அங்கு கட்டப்பட்ட கோட்டை புனித டேவிட் கோட்டையாகும். அந்த கோட்டை 1690 ஆண்டு கட்டப்பட்டது. இன்று கூட நீங்கள் அந்த கோட்டையை போய் பார்த்தால் உங்களுக்கு தெரியும். இக்கோட்டையின் மற்றொரு சிறப்பு என்னவென்றால், இக்கோட்டையின் கோபுரத்தின் மீது பீரங்கை குண்டு வைத்து குண்டு விழும் பகுதிகள் அனைத்தும் ஆங்கிலேயர்களுக்கு சொந்தமானது என்று அப்போதே ஆங்கிலேய அரசு ஒரு அறிவிப்பை செய்திருந்தனர். அவ்வாறு செய்த அறிவிப்பின் பெயரால் கடலூரில் குண்டு விழுந்த பகுதிகள் அனைத்தும் இன்று குண்டு உப்பலாவடி, குண்டு சாலை என்று இன்றும் புழக்கத்தில் உள்ளன. இவ்வாறு ஐரோப்பிய நாடுகள் ஒன்றன் பின் ஒன்றாக வருகை புரிந்து இந்தியாவில் பல பகுதிகளில் தங்களது கோட்டைகளை எழுப்பினர். இவ்வாறாக சென்னையில் புனித ஜார்ஜ் கோட்டையும், கடலூரில் புனித டேவிட் கோட்டையும், கல்கத்தாவில் வில்லியம் கோட்டையும், பழவேற்காட்டில் வில்டேரியா கோட்டையும், பாண்டிச்சேரியில் புனித லூயிஸ் கோட்டையும் பல உள்ளன. இதுவரையில் நாம் வரலாற்று ஆதாரங்களையும் கோட்டைகளையும் பார்த்துவிட்டோம். தற்பொழுது நாணயங்கள் அடிப்படையில் ஆங்கிலேயர்களையும் ஐரோப்பிய நாடுகளை பற்றி பார்த்து கொள்வோம். நவீன இந்தியாவின் முதல் நாணயம் 1862 ஆண்டு வெளியிடப்பட்டது. இங்கிலாந்து ராணி விக்டோரியா மகாராணிக்கு பிறகு மன்னராக பதவியேற்ற 7ஆம் எட்வர்ட் தனது உருவம் தாங்கிய நாணயத்தை வெளியிட்டார். உங்களுக்கு தெரியுமா, இந்தியாவில் 1935 ஆண்டு ரிசர்வ் பேங்க் முறையாக நிறுவப்பட்டது. அவ்வாறு நிறுவப்பட்ட இந்திய ரிசர்வ் வங்கி 1938 ஆண்டு ஜனவரி மாதம் 6ஆம் ஜார்ஜ் அவர்களின் உருவம் தாங்கி நாணயம் வெளிவந்தன. இவ்வாறு இந்திய ரூபாயின் நாணயத்தின் வரலாற்றை நாம் தெரிந்து கொள்வோம். மீதி வரலாற்றை நம்ம பார்ட் 3 பார்ப்போம். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் வரலாறு வாத்தி. நன்றி.